சினிமை சினிமா வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். நான் உங்க விஜய் சத்யா. இன்னைக்கு சினி அப்டேட்ல வந்து நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போறோம். சோ டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வந்து கூலி. சோ இந்த படத்துல வந்து ஸ்ருதிகாஷன், நாகார்ஜுனான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செம்ம ஹைப்ல தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அதோட போட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரீசெண்டா ரிலீஸ் ஆகி அதுக்கு மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு வரவேற்புமே கிடைச்சிருக்குங்க. சோ அதனாலே வந்து படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஆர்வத்துல தான் சுத்திட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட நம்ம கூலி படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட டீசர் வந்து இன்னும் 2 வாரத்துல ரிலீஸ் பண்ண போறதா வந்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா இந்த விஷயம் வந்து சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸை தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டா தான் இருக்கும். சோ யாரெல்லாம் வந்து அந்த டீசருக்காக ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கமெண்ட்ல சொல்லிருங்க. தமிழ் சினிமால வந்து வளர்ந்து வர ஹீரோக்கள்ல ஒரு முன்னணி ஹீரோ அப்படின்னா வந்து கவின் சொல்லலாம். ஏன்னா கவின் இப்ப ரீசெண்டா நடிச்சிருக்க எல்லா படங்களுக்குமே வந்து மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா அறிமுக இயக்குனர் விக்ரனன் அசோக் அப்படின்ற ஒரு டைரக்ஷன்ல நம்ம கவின் வந்து மாஸ்க் அப்படின்ற ஒரு படத்துல வந்து நடிக்கிறாரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா ஆண்ட்ரியா தான் நடிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம ஜிவி பிரகாஷாங்க. சோ அதனால நம்ம ஜிவியோட மியூசிக்ல நம்ம கவின் நடிக்கிறாரு அப்படின்றப்போ கண்டிப்பா வேற லெவல் காம்போவா தான் இருக்கும். சோ இப்போ இதுல வந்து என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸ்க் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நாளைக்கு காலைல 10:30க்கு ரிலீஸ் பண்ண போறதா வந்து படக்குழு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து விஜய், அர்ச்சனா, பாலசரவணன் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்களாம். சோ அதனால கண்டிப்பா நம்ம கவினோட நடிப்புல அடுத்து வரக்கூடிய ஒரு பெஸ்ட் மூவியா அந்த மாஸ்க் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நாளைக்கு 10:30க்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிருங்க. டைரக்டர் சுதா கங்காராவோட டைரக்ஷன்ல நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்க பராசக்தி படத்தை பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சுதா கங்காரா வந்து அந்த படத்தோட பிடிஎஸ் வீடியோ போட்டோஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்ததா என்ன அப்டேட் விட்டுருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங்கை இலங்கையில வந்து ரொம்ப சீக்கிரமாவே ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து காரைக்குடி இந்த மாதிரி பகுதிகளில் தான் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கான். அதுவும் இந்த படத்தோட மொத்த ஷூட்டிங்குமே மே மாசத்துக்குள்ள முடிக்கிறதுக்குமே வந்து பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த படத்தை பத்தி என்னென்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சு இப்போ செம்மையா போயிட்டு இருக்க படம் தாங்க டிராகன். ஸோ டிராகன் படத்தை பத்தின எந்த அப்டேட்டும் கிடையாது. ஆனா நம்ம பிரதீப் ரங்கநாதன் பத்தின ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அவர் ஏன் சினிமாவுக்கு வந்தாரு அப்படின்ற விஷயத்த வந்து ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே செம்ம வைரலாவே போயிட்டு இருக்கு. என்னன்னா, அந்த இன்டர்வியூல அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாராம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து காலேஜ் ஃபுல்லாவே செம்மையா ஃபேமஸ் ஆயிடுச்சாம். ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம்ல மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் நடிச்சிருக்கான். அந்த மணி அப்படின்ற பையனை கூப்பிட்டு காலேஜ் ஃபுல்லாவே பாராட்டியிருக்காங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் எல்லாருமே போயிட்டு மணி நீ சூப்பரா பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்தாங்களாம். ஆனா அந்த இடத்துல தான் வந்து நம்ம பிரதீப்மே பக்கத்துல நின்றுருக்காரு. ஆனா அங்க இருக்க யாருக்குமே வந்து நம்ம பிரதீப்பை தெரியல. சோ அதனால வந்து அவரை கண்டுக்கவே இல்லையா. அப்பதான் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து முடிவு பண்ணியிருக்காரு, டைரக்டரை விட ஆக்டருக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு அவரும் வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து எடுத்தாராம். அதனால அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு 2 விஷயம் அப்படின்னா வந்து ஒண்ணு வந்து சினிமா, இன்னொன்னு சமையல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால நம்ம பிரதீப் வந்து சினிமாவுக்கு வரக்கான மெயின் ரீசனே வந்து அந்த மணி தான் அப்படின்றது வந்து அவர் பேசின இன்டர்வியூலேயே வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரலாக போயிட்டு இருக்க தாண்டி நிறைய பேர் வந்து இதுக்காக கமெண்ட்மே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லிருங்க. தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்கவர் தான் நானி. ஆனா தெலுங்கு சினிமா அப்படின்றத தாண்டி தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலுமே இவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவரோட நானி படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹாய் நானா, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன சூர்யா சாட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட் படங்கள் தாங்க. இப்போ அடுத்ததா நானி பத்தி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டர் சைலேஷோட டைரக்ஷன்ல ஹிட் 3 அப்படின்ற படத்துல வந்து நம்ம நானி வந்து ஹீரோவா நடிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த படத்தோட 2 பார்ட்டையுமே நானி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ 3வது பாகத்துல அவரே வந்து ஹீரோவாவுமே நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஹிட் 3 வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜர்னல்ல தான் வந்து எடுத்திருக்காங்க. சோ இதுல நானிக்கு ஜோடியா ஸ்ரீநிதி ஷெட்டி தான் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீசர் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ரத்தம்லாம் தெறிக்க தெறிக்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஒரே ஃபைட்டா தான் வந்து இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம நானி வந்து போலீஸ் அவர் நடிக்கிறார் போல. சோ அதனால வந்து அவரோட அந்த லுக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஹேண்டில் பண்ற விதமா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் நானி வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த டீசர் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க இந்த டீசர் பார்த்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டீசர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.